30 days 5 wake up session இன்னைக்கு டே 3. ஸோ ஃபர்ஸ்ட் wake up பார்த்தீங்கன்னா த்ரைவ். த்ரைவ்னா என்ன? நல்லா டெவலப் ஆகுறது, சக்சீட் ஆகுறது. ஐ மீன் க்ரோ ஆகிட்டே போகிறது. மிஸ்ரபிள்னா ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது, வெரி சேட், அதாவது அன்ஹாப்பி அப்படின்னு அர்த்தம். ஜெனரஸ்னா கிவிங் நேச்சராக இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற கைண்ட் பர்சனாக இருப்பாங்க. ஆல்ட்ரூயிசம் மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறவங்க. கியோட்டிக்னா என்ன? ரொம்ப ஆர்டர் இல்லாமல் அங்கே இங்கேன்னு இருக்கிற ஒரு விஷயம் இல்லாமல் கன்ஃபியூஸ்டாக ஜம்ப்டட் ஆகி ரொம்ப மெர்ஸாக இருக்கிற விஷயத்த நம்ம கியோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராங்குல்னா என்ன? ரொம்ப காம் அண்ட் பீஸ்ஃபுல்லான பிளேஸை நம்ம ட்ராங்குல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ஒரு சின்ன ஸ்டோரியாக பார்க்கும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஹரி வாஸ் ஃபீலிங் மிசரபிள் பிகாஸ் இஸ் எக்ஸாம் வாஸ் நியர் அண்ட் ஹி ஹேட் நாட் ஸ்டடிட் வெல். இஸ் மைண்ட் வாஸ் ஃபுல் ஆஃப் ஃபியர் அண்ட் டென்ஷன். வந்து ரொம்ப அன்ஹாப்பியாக ஃபீல் ஆகிறான். ஸோ அவனோட எக்ஸாம்ஸ் பக்கத்தில் வரதுனால அவன் ஒழுங்காக படிக்காததுனால அவன் ரொம்ப அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அதுதான் மிசரபிள். ஒன் டே இஸ் டீச்சர் சேட் இஃப் யூ ஒர்க் டெய்லி யூ வில் த்ரைவ் இன் லைஃப். த்ரைவ்னா என்ன சொல்லியிருந்தேன்? க்ரோ ஆகுது. நீ நல்லா படிச்சினா நீ உன்னோட லைஃப்பில் க்ரோ ஆக அப்படின்னு சொல்கிறாங்க. Hari decided to study seriously. His friend Ansh was very generous and helped him by sharing notes and explaining doubts. Generousனா என்ன சொல்லியிருந்தேன்? ரொம்ப ஹெல்ப் பண்ணுற கைண்ட் பர்சன் தான் ஜெனரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹரிஸ் ரூம் வாஸ் கம்ப்ளீட்லி கியாட்டிக் வித் புக்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் எவ்ரிவேர். இது என்ன சொல்கிறாங்க? அவனோட ரூம் வந்து ரொம்ப அவன் ரூமில் இருக்கிற புக்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் எல்லாமே கியாட்டிக்காக இருக்குது. அதாவது ஒரு இடத்துல இல்லை மாறி மிஸ் ஆர்டராக இருக்குது. ஸோ ஹி கிளியர்ட் ஹிஸ் ரூம் அண்ட் sat peacefully to study. Now the room looked at calm and tranquil. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ரூம் looked at calm சொல்லியிருக்காங்க and tranquil. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். காம், பீஸ்ஃபுல் எல்லாமே tranquil அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஆஃப்டர் a few days Ravi wrote the exam confidently and scored good marks. ஸோ இப்போ அவனோட ரூமுமே அவனோட மைண்டும் ட்ராங்குலாக ஆனதுக்கப்புறம் அவன் நல்லா கான்ஃபிடென்ட்டாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான்.